கீதங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று திருவுளம் பற்றின சர்வ வல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பின் சமாதான வாழ்த்துக்கள். அடிமைத்தன வீடாகிய பாவத்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு பரலோகம் வரும்படியாக கர்த்தர் ஏங்குகிறபடியால் இந்த இளைய குமாரனின் இடிமுழக்க கீதங்கள் உருவாக சித்தம் கொண்டார். தன் ஆஸ்தியை பிரித்துக் கொண்டு தகப்பனின் அன்பை தள்ளிவிட்டு எங்கோ தூர தேசம் போனான் இளைய குமாரன். துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆஸ்தியை எல்லாம் இழந்து பசியையும் பஞ்சத்தையும் சந்தித்து புத்தி தெளிந்து கிழிந்த வஸ்திரத்தோடும் வழிந்த கண்ணீரோடும் தகப்பனிடம் வந்தான் என்று இயேசு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். என்னுடைய பழைய வாழ்க்கையும் இந்த இளைய குமாரனை போலிருந்தது. 200க்கும் மேலான உலக பாடல்களை இதய பலகையில் எழுதி வைத்திருந்தேன். கட்டு கதைக்குள் கட்டப்பட்டு பொய்க்கு பிதாவுக்கு ஊழியம் செய்து வந்தேன். இதனால் என் சுகத்தை இழந்து என் இயேசுவிடம் வந்தேன். கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி உலக பிரகாரமான பாடல்களை அகற்றி தம்முடைய சத்திய வார்த்தைகளை என்னுடைய இதய பலகையில் எழுதினார். இந்த சத்திய வார்த்தைகளுக்குள்ளிருந்து புறப்பட்டவைகள் தான் இந்த இளைய குமாரனின் இடிமுழக்க கீதங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம்.